அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 3 வாரங்களாக ரோமர் நிருபத்திலிருந்து மனிதன் எப்படி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்ற ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, மறுபடியும் வாசிக்க கேட்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 28வது வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரம் வரையிலும் ஏன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது என்ற சத்தியத்தை நாம் தெளிவாக என்ன செய்தோம், பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்ம எல்லோருமே நம்முடைய அடிப்படை சுபாவம், மனிதனுடைய அடிப்படை சுபாவம் என்னது? நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டோம். அதனால் நம்முடைய சிந்தை, பேச்சு, செயல்கள் எல்லாமே பாவத்தை நோக்கிதான் செல்லுகிறதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இதுதான் மனுஷனுடைய சுபாவமா இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு தன்னுடைய பாவத்தை தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொண்டு அறிக்கையிட அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆதாமும் ஏவாளும் பாருங்க, ஆண்டவர் வந்து கேட்கிறார், நான் விளக்கின கனியை சாப்பிட்டீங்களான்னு கேட்டா, ஆண்டவரே நான் தப்புண்டேன், நான் மன்னியும் சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. தங்களோட பாவத்தை ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனா அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு அத்தி இலைகளை என்ன செய்யறாங்க, தைத்து கொள்ளுகிறாங்க. இதான் உலகத்தில் உள்ள மனுஷனுடைய சுபாவமா இருக்கிறது. தன்னுடைய குற்றத்தை அவனுக்கு ஒத்துக்கொள்ள விருப்பம் இல்லை. ஆனா அதை என்ன செய்யறான், மறைக்கத்தான் முயற்சி பண்ணுகிறான். ஆனாலும் இன்னொரு பக்கத்துல மனிதனுடைய உள்ளத்துல தெரிது, தேவன் ஒருவர், என்னை உண்டாக்கின தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய உதவி, அருள், கிருபை எனக்கு தேவை என்பது அவனுக்கு தெரிகிறது. அப்போ அதனாலதான் மனுஷன் என்ன பண்றான், இப்ப தேவனை அடையிறதுக்கு என்ன பண்றான், சில தேவ பக்தியை வெளிப்படுத்துகிற சில கிரியைகளை என்ன பண்றான், செய்து பார்க்கறான். அதை தான் நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரம் ஒரு பரிசீலனை குறித்த இயேசு சொல்லுகிற அந்த ஓமையிலிருந்து நம்ம பார்த்தோம். மனுஷன் என்ன பண்றான், ஆண்டவரை பாருங்க, நான் வந்து தேவ பக்தியாய் இருப்பதற்கு சான்றா பாருங்க, நான் 2 நாள் உபவாசம் பண்றேன், காணிக்கை கொடுக்கிறேன், மற்ற மோசமான பாவிகளை போல நான் இல்லை, பாருங்க நான் வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறேன், நடபயணமாய் போகிறேன், என் சரீரத்தை உணவில்லாமல் ஒடுக்குகிறேன், பாருங்க ஆண்டவர் இப்படிலாம் நான் பண்றேன். அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு, இந்த கிரியைகளெல்லாம் பார்த்துட்டு, இதன் அடிப்படையில வருகிற தகுதியின் அடிப்படையில என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அப்படி தன்னுடைய கிரியைகளினால் தன்னுடைய பாவ சுபாவத்தை ஒத்துக்கொள்ளாம அதை மறைத்து விட்டு தன்னை தேவபக்தி போன்ற வேஷத்தை வெளிப்படுத்துவதற்கு சில கிரியைகளை செஞ்சுட்டு அதன் தகுதியின் அடிப்படையில இப்போ தேவனிடத்தில் சேர்ந்து விடலாம் என்று சொல்லி மனிதன் என்ன செய்கிறான், முயற்சிக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் கிரிகளினாலே ஒருவனாயினும் எனது
நீதிமானாக்கப்பட முடியாது. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் கடந்த வாரத்துல பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. என்ன அர்த்தம் பார்த்தோம். நியாயப்பிரமாணம் 10 கற்பனை எது கொடுக்கப்பட்டது? அது நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதற்காக கொடுக்கப்படவில்லை. ஏன்னா எல்லா மனுஷனுடைய இருதயத்திலும் அந்த இருக்கிற கேள்வியை தான். அதை தான் நம்ம இந்த இந்த போதனையின் தொடக்கத்துல வாசித்தோம். யோபு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது எப்படி? அதான் எல்லாருடைய கேள்வியா என்ன செய்து இருக்குது. அப்போ 10 கற்பனையை நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக என்னது கொடுக்கப்படலை. எதுக்காக கொடுக்கப்பட்டது? நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளாத அந்த கடின இருதயத்தை உடைத்து, நான் பாவிதான் ஆண்டவரே அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஆயக்காரனை போல அந்த லூக்கா 18 ஆண்டவர் அந்த ஓமையில 2 பேரை பற்றி சொல்றாருல. பரிசேயன் ஆயக்காரன். பரிசேயன் பெருமையா இருக்கிறான், தன்னுடைய கிரியைகள்னாலே நியாயப்பிரமாண கிரியைகள்னால நீதிமானான் முயற்சி பண்றான், பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க பரிசேயனை போல இராத, ஆயக்காரனை போல் மாறணும். ஆயக்காரன் என்ன பண்ணா? அவன் இந்த 10 கற்பனையின் மூலமாக தன் பாவி என்பதை என்னது உணர்த்தப்பட்டுட்டான். உணர்த்தப்பட்ட உடனே தான் ஆண்டவரே பாவியாகி என்மேல் என்ன செய்யும், கிருபையா இருன்னு சொல்லி தன்னோட பாவத்தை அறிக்கைட்டு அடுத்தது அவன் என்ன பண்றான் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயின் கீழே நியாயப்பிரமாணத்துல ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் பலிகள் என்ன செய்யப்பட்டது? தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ கிருபையா இருன்னு சொல்லும் போது அந்த ஆயக்காரன் என்ன சொல்றான்? அந்த தேவாலயத்துல மகா பரிசலத்துல அவனுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது தேவ பிரசன்னத்துல. அந்த ரத்தத்தின் அடிப்படையில் ஆண்டவரே என்னை நீதிமானாக்கும், கிருபையினால என்னை நீதிமானாக்கும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? தேவனை நோக்கி என்ன செய்தான்? முறையிட்டான். அப்போ நம்ம அதை தான் பார்த்தோம். நம்மையும் அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நான் பாவின்னு ஒத்துக்கொள்ள முடியாத அந்த கடின இருதயத்தை உடைச்சி, நான் பாவிதான் ஆண்டவரை என்மேல் கிருபையா இருன்னு சொல்லி இப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே மாத்திரம் நம்மை நீதிமானா ஆக்கும்படிதான் தேவன் என்ன செய்யறாரு? 10 கற்பனை கொடுத்து என் பாவத்தை என்ன செய்யறாரு? வெளிக்கொண்டு வந்து நான் பாவி என்பதை உணர வச்சு இப்போ என்னை பாருங்க அந்த பலிகளின் மூலமாக இப்போ நீதிமானருக்கு ஒரே வழி தேவகுமாரனாகி அந்த மெய்யான பாவ பலி நிவர்த்தி பலியை நீ விசுவாச்சாதான் முடியும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் ஆகும் வரும் அந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் என்ன செய்கிறார்? நம்மை நடத்தும்படிதான் பாருங்க தேவன் என்ன செய்தார்? அந்த 10 கற்பனை என்ன செய்தார்? கொடுத்தார். அப்போ நம்ம இதுல இருந்து தெளிவா பார்த்துட்டோம். இனி நம்முடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு தேவ போலித்தனமான தேவ பக்தியை வெளிப்படுத்துவதற்கு நம்ம செய்கிற சில கிரியைகள், அதனால் வர தகுதியின் அடிப்படையில நம்ம தேவனிடத்தில் சேர முடியாது. அல்லது நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியிருக்கு பாருங்க, நான் எப்படிலாம் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த கிரியைகளின் அடிப்படையில நான் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. அப்போ நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு ஒரே வழி என்னது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் மாத்திரமே என்பதை பாருங்க கடந்த வாரம் வரைக்கும் நம்ம தெளிவாக என்ன செய்தோம்? அதை அந்த சத்தியத்தை தெளிவாக நம்ம புரிந்து வந்தோம். அதனால் இந்த வாரத்திலிருந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? நீதிமானாக்கப்படுறோம்னா என்னது? எப்படி நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம்? எப்படி நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது? எதன் அடிப்படையிலே? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அடிப்படையிலேயே நாம்
தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற சத்தியத்தை இந்த வாரத்திலிருந்து என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதற்காக இப்போ நம்ம ரோமர் 3ஆம் அதிகாரம் 22, 24 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வருகிறான். வரும்போது நியாயப்பிரமாணத்தினால நம்ம பாவின்னு உணர்றோம். உணர்ந்தோடனே நம்முடைய இருதயம் என்ன செய்ய சொல்லுது, அவ்வளவுதான், தேவன் என்னை தண்டிக்க போகிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், உணர ஆரம்பிக்கிறோம். உணர ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், கதறுவோம், ஆண்டவரே அப்போ எப்படிதான் நான் நீதிமானாறது, அதற்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லும் போதுதான் பாருங்க தேவன் இப்போ நமக்கு என்ன செய்கிறார், நற்செய்தியை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பாருங்க இந்த ரோமர் நிருபத்துல பவுல் பார்த்தீங்கன்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ரோமர் 3:20 வரைக்கும் மனுஷன் எப்படி பாவியா இருக்கிறான், அதனால அவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தகுதியானவனா இருக்கிறான்ங்கிறத பரிபூர்ணமா நிரூபிச்சுட்டு, அப்போ பாருங்க இதெல்லாம் ஒருவன் வாசிக்கும் போது அப்போ எப்படிதான்ப்பா நான் தேவனுக்கு முன்பா நீதிமானாறது அப்படின்னு சொல்லி அவன் கதறி கொண்டிருக்கும் போதுதான் பாருங்க இப்ப கர்த்தர் பாருங்க அந்த நற்செய்தியை நமக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ எப்படிங்க நம்ம நீதிமானாரோம், தேவனுக்கு முன்பாக நீதிமானாரான என்னது, எப்படி நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய குற்றங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது, எப்படி நாம் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக மாற்றப்படுகிறோம், அதுக்கு வழி என்னது, அதை தான் பாருங்க இங்க 24வது வசனத்துல தேவன் நமக்கு நல்ல செய்தி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, நம்ம எப்படி நீதிமானாக்கப்படுகிறோமா, முதல் வார்த்தை இலவசமாய். ஆம் பிரியமானவர்களே, நீங்க தேவனிடத்துல வரணுமா, நீங்க உங்க பாவங்கள் மன்னிக்கப்படணுமா, நீங்க தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படணுமா, தேவனுடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா, இப்போ அது பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே வழி என்னது, இப்போ நீங்க நான் அதை பண்ணிட்டு ஆண்டவரே இதை பண்ணிட்டு ஆண்டவரே அது அப்படிலாம் வரக்கூடாது. நீங்க முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னது, தேவ நீதியை தேவன் உங்களுக்கு இலவசமாக என்ன செய்கிறார், தருகிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய நீதியை உங்களுக்கு எப்படி தருகிறார், இலவசமாய் தருகிறார். தேவ பிள்ளைகளே, இதுதாங்க பெரிய நற்செய்தியே. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கை பின்னணியிலிருந்து வர்றோம். வரும்போது நம்ம எல்லாருமே பாருங்க போதிக்கப்பட்டது என்னவென்றால், கடவுளை அடையணுமா, இதை செய், அதை பண்ணு, இப்படி பண்ணாதான் கடவுள் உன் குற்றத்தை மன்னிப்பார். இதுதான் எல்லாருக்கும் கற்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருடைய அந்த இயற்கையாவே அவர்களுடைய உள்ளுணர்வாவே அவர்களுடைய சிந்தையில இது பயந்துது. தேவனிடத்தில் வரணுமா, அப்ப நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணி அப்படி பண்ணி பண்ணோம்னா கடைசியில தேவனை அடைஞ்சிடலாம். இப்படிதான் மனுஷன் என்ன செய்யறான் நினைக்கிறான். அவனுக்கு மனசுல டக்குன்னு இப்படி நினைக்கிறது இல்லை, தேவன் எனக்கு இலவசமா தர்றாரு அப்படின்னு சொல்லி யாரு இன்னைக்கு என்னது நினைக்கிறது இல்லை பாருங்க. ஆனா இங்கே பாருங்க, பவுல் அன்றைக்கு ரோம் பட்டணத்தில் உள்ள அந்த திருச்சபைக்கு, குறிப்பா அந்த திருச்சபையில இருக்கிற நிறைய யூதர்களுக்கு இதை எழுதுறாரு. எப்பா, நீ இன்னும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையே நம்பிக்கிட்டு இருக்காத, அதை விடு. ஏனென்றால் பாருங்க, பவுலின் நாட்கள்ல வாழ்ந்த யூதர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நியாயப்பிரமாணத்துல கட்டளையிடப்பட்ட இந்த விருத்த சேதனம் அதுல ரொம்ப பெருமை பாராட்டுகிறவர்களா இருந்தாங்க பாருங்க. ஏனென்றால் அந்த யூதர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க, அவர்கள் அந்த பரிசேயர்களால் போதிக்கப்படும் போது அந்த விருத்த சேதனம் தான் அவங்களுடைய மத வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதா கருதப்பட்டது. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை, நான்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் தேவனுடைய ஜனம், உடன்படிக்கை ஜனம் சொல்லி அன்றைக்கு உள்ள அந்த யூத இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, இப்ப அவங்களுக்குள்ள அந்த பெரிய பெருமை ரொம்ப இருந்துச்சு.
அப்போ அந்த மாதிரி பின்னணியிலிருந்து சில யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் அந்த பழைய சுபாவத்தின் எண்ணங்கள் பாருங்க அந்த யூதர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த எண்ணங்கள்ல இருந்து அந்த யூத பெண்ணிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ ஜனங்களை அந்த பழைய எண்ணங்கள்ல இருந்து விடுதலையாக்கி அந்த கிரியைகள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அடிப்படையில, அந்த மேன்மை பாராட்டல் அடிப்படையில தேவனிடத்துல சேர்ந்துடலாம்னு நினைக்கிற அந்த சிந்தைகள் வந்து அவங்கள விடுதலையாக்க தான் பாருங்க. அவங்க மட்டும் இல்லை, அது சபையில் உள்ள புறஜாதியார். ஏனென்றால் பாருங்க, அன்றைக்குள்ள புறஜாதியாரும் பாருங்க மார்ட்டின் லூத்தர் காலத்துல இந்த சிந்தை தான் அவங்களுக்குள்ளேயும் என்ன செய்து இருந்துச்சு. அந்த புறஜாதியார் நினைச்சாங்க, நம்ம இப்போ ஆண்டவரிடத்துல வரணும்னா புண்ணிய யாத்திரை போகணும், நம்முடைய பாவங்கள்லேருந்து விடுதலை பெறக்கு பல சரீர கட்டுப்பாடுகளை என்ன செய்யணும், சரீர பிராரம்ப சில காரியங்கள்லாம் செய்யணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் அவங்களும் புறஜாதியார யூதரல்லாத மற்ற தேசத்தாரும் மற்ற பெண்ணிலிருந்து வருகிறவர்களும் அப்படிப்பட்ட பெண்ணில் தான் ரட்சிக்கப்பட்டு இப்போ பாருங்க ஆண்டோட பிள்ளைகளாக மாறி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் எழுதும்போது தான் சொல்றாரு, எப்பா இப்போ நீங்க தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமானாக்கப்பட முடியும், இலவசமா என்ன செய்ய முடியும், நீதிமானாக்கப்பட முடியும், இப்படிதான் நீங்க நீதிமானாக்கப்பட முடியும்னு எழுதுறாரு பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த கடிதத்தை வாசிக்க கேட்ட அந்த ரோம் பட்டணத்தில் உள்ள திருச்சபை ஜனங்களாம் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. என்னது, இலவசமா நீதிமானாக்கப்படுறோமா, என்னப்பா இது எவ்வளோ பெரிய நற்செய்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது ஒரு பெரிய நற்செய்தி பாருங்க. தேவ பிள்ளைகளே, 2025ஆம் ஆண்டிலே வாழுகிற தேவ ஜனங்களாகிய நமக்கும் இது என்னது பெரிய நற்செய்தி தான் பாருங்க. ஏன்னா நாம வாழுகிற நாட்கள்ல கூட பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒருவேளை பாருங்க விருத்த சேதனம் அல்லது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற இதெல்லாம் ஒருவேளை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு உள்ள பாருங்க கிறிஸ்தவ பின்னணியில் கூட சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக்கப்படணும்னா, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் இத்தனை நாள் உபவாசம் பண்ணணும், நீ சின்ன வயசுல இருந்து செய்த பாவம் ஒன்னொன்னா நினைச்சு பாரு, ஆண்டவர் நீ செய்த ஒன்னொன்னு சின்ன இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு சொல்லி தருவாரு. நீ அதெல்லாம் ஒன்னொன்னா நினைச்சு பார்த்து ஒன்னொன்னா சின்ன வயசுல இருந்து செய்ததெல்லாம் எனக்கு அறிக்கை பண்ணணும். 10 நாள் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார், அதெல்லாம் நீ அறிக்கை பண்ணு, அப்புறம்தான் கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு, நீதிமான் ஆக்குவாரு. அல்லது ஒழுங்கா 10 மாசம் ஒழுங்கா சர்ச்சுக்கு வா, ஒழுங்கா டெய்லி காலையில என்ன செய்ய, டெய்லி பைபிள் வாசி, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் அதை பார்த்துட்டு உன்னை என்ன செய்வார், நீதிமான் ஆக்குவார். இப்படி உணர்த்தும் பிரசங்கங்கள் இன்னைக்கும் பாருங்க சில நேரங்கள்ல சபைகள் என்ன செய்யப்படுது, பிரசங்கிக்கப்படுகிறது பாருங்க. தேவன் இலவசமாய் அருளும் அவருடைய அந்த நீதியை கிரியைகளின் அடிப்படையில கிரியைகளின் அடிப்படையில தான் பெற்றுக்கொள்ளணும் சொல்லுகிற பிரசங்கங்கள் இன்னைக்கும் கூட சபைகள்ல என்னது பிரசங்கிக்கப்படுகிறது பாருங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, அது தவறான உபதேசம், அது தவறான ஒரு நம்பிக்கை. சரியான அறிவு என்னது, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய நீதியை இலவசமாக என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள இலவசமா. அடுத்தது அவர் சொல்றாரு, கிருபையினால பாருங்க, கிருபையினால. இந்த ரோமர் 3:24 நம்ம திரும்ப வாசிக்க கேட்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப பாருங்க, இங்க கர்த்தர் சொல்லாரு, தேவ நீதி முதலாவது இலவசமா கொடுக்கப்படுகிறது, அடுத்தது கிருபையினால என்னதான் கொடுக்கப்படுதான் பாருங்க. கிருபையினால ஏன் கொடுக்கப்படுகிறது? ஏன்னா நம்ம அதை தான் இதுவரைக்கும் பார்த்தோம். கிரியைகளினால் வருகிற தகுதியின் அடிப்படையில ஒருவரும் எனது தேவனிடத்துல சேர முடியாது, தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இதுதான் உண்மையா இருக்க. அப்போ தேவன் இன்னைக்கு எனக்கு அவருடைய நீதியை கொடுக்கணும்னா அது ஒரு அடிப்படையில தான் கொடுக்க முடியும். அவர் எனக்கு தகுதி இல்லாட்டினா கூட, நான் தகுதி இல்லாதவனா இருந்தாலும்
அதை அவர் பார்க்காமல் அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் எனக்கு நீதியை கொடுத்தாதான் எனக்கு என்னது நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நான் தேவ நீதியை பெறுவதற்கு எனது வழியே கிடையாது. அப்போ அதனாலதான் தேவ நீதி ரெண்டாவதாக எப்படி கொடுக்கப்படுது? அது கிருபையினாலேனா என்ன அர்த்தம்? அது தகுதி இல்லாதவர்களுக்கு அளிக்கப்படும் ஈவு, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு gift. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா உனக்கு தகுதியே இல்லையா? வா வா, உனக்கு தான் என் நீதியை நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன் இலவசமா. வா, நீ உரல அந்த ஆயக்காரனை போல எனக்கு தகுதியே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு ஒரு உணர்வுக்குள்ள வந்துட்டியா? ஆண்டு சொல்ல, வா வா, உனக்குத்தான் நான் இலவசமா என் நீதியை என்ன செய்வேன், தருவேன். நீதான் எனக்கு முன்பாக ஆக்கப்படுவாய், நீதான் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுவாய்ன்னு தேவன் சொல்றாரு. அப்போ ரெண்டாவது, தேவனுடைய நீதி நமக்கு எப்படி தரப்படுகிறது? தேவன் நம்மை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? எப்படி நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார்? கிருபையின் அடிப்படையில் அதை என்ன செய்கிறார். மூன்றாவது, இந்த கிருபை ஏன், எப்படி அவர் கிருபையினாலே இந்த நீதியை நமக்கு அளிக்கிறார்? மூன்றாவதாக இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, அப்போ இப்போ தேவன் அவருடைய நீதி எனக்கு இலவசமா தர்றாரு. ரெண்டாவது, எனக்கு கிருபையினால தர்றாரு. இதெல்லாம் எப்படி தர்றாரு? எல்லாம் இயேசுவினுடைய அந்த சிலுவை பலியின் அடிப்படையில் மாத்திரமே. தேவ பிள்ளைகளே, வாசிக்க கேட்கலாம். ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்ப பாருங்க, கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு தேவன் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறார்? நீதிமானாக்குகிறார், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்முடைய குற்றங்களை என்ன செய்கிறார்? மன்னித்து நம்மை குற்றமற்றவர்களா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஜெபத்திலே தேவனிடத்தில் வரும்போது எப்படி வரணும்? இப்படிதான் வரணும். முதலாவது, நீங்க இந்த ஆயக்காரனை போல உணரணும், ஆண்டவரே நமக்கு முன்பாக வர்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நான் அவ்வளவு பெரிய பாவம் செய்தவனா இருந்தேன். ஆனாலும் கூட தேவனே, நீர் சிலுவையிலே உம்முடைய குமாரனை என்னுடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற இந்த கிருபாதார பலியாக, மீட்பின் பலியாக அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால இப்போ அவருடைய ரத்தத்தின் மேல் என்னோட விசுவாசம் வைக்கிற ஆண்டவரே, அந்த ரத்தத்தின் அடிப்படையில என்னை ஏற்றுக்கொண்டு என் குற்றங்களை மன்னித்து நீதிமானாக்கும், என் ஜெபங்களுக்கு பதில் கொடும் என்று சொல்லி இப்படி நம்ம தேவனிடத்தில் வரும்போது இப்போ நாமும் தேவ சமூகத்திலே இலவசமாய் கிருபையினாலே இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவோம். அல்லேலூயா! அது மட்டும் இல்ல, இந்த இந்த தேவன் அருளும் இந்த கிஃப்ட் யாருக்குரியதா இருக்குது? ரோமர் 3:22 பின்பகுதியை வாசிக்கலாம். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்போ கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது என்ன செய்யும்? பலிக்கும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், உலக பிரகாரமா நான் இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வர்றேன், நான் ஒரு ஏழை, நான் ஒரு தாழ்ந்த ஜாதி, உலக பிரகாரமா என்னெல்லாம் மனுஷர்கள் மதிக்கவே மாட்டாங்க, என்னை ஏளனம் செய்வார்கள், நான் அற்பமா எண்ணப்படுகிறவன் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலக பிரகாரமாக உங்களை ஏளனமாய் நினைக்கலாம், அற்பமாய் நீங்கள் எண்ணப்படலாம். ஆனா நீங்களும் உங்கள் விசுவாசத்தை இந்த தேவகுமாரனாகிய இயேசுவின் மேல், அவருடைய இரத்தத்தின் மேல் வைப்பீர்களானால் இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்கள் மேல் இந்த தேவ நீதி என்ன செய்யும்?
பலிக்கும். நீங்கள் தேவனால் இலவசமாய் கிருபையினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நீதிமானாக்கப்படுகிற அந்த பெரிய தேவனுடைய கிஃப்டை நீங்கள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இதை பெற்றுக்கொள்ளும்படி இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னுடைய கிரியைகளால் உண்டான தகுதியெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த தேவனிடத்தில் வந்து அவருடைய கிஃப்ட் ஆகிய அந்த நீதியை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படி இப்போ எல்லாரும் ஒன்றுபட்டு ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒன்றுபட்டு எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி ஜெபம் பார்க்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் சமத்தில் வருகிறோம். நாளில் நீர் எங்களோடு பேசிய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நாங்கள் இனி நீதிமானாக்கப்படவே முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களா நாளிலே பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் தொடுங்க. ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் தவறு செய்தவர்கள், என் குற்றத்தை ஒத்துக்கிறேன், என்னை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் மேல் என் விசுவாசத்தை வைக்கிறேன். அந்த ரத்தத்தின் அடிப்படையில் ஆண்டவரே என்னை இந்த நாளில் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வோம், என்னை நீதிமானாய் மாற்றும் என்று சொல்லி இருதயத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ண பார்க்கணும். தேவன் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து இந்த தேவனுடைய கிருபையை நம்பி ஜெபம் பார்க்கணும். ஆம்பிதாவே, இந்த நாளில் இதை ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் தங்களுடைய கிரியைகள் அடிப்படையில் வருகிற தகுதியின் அடிப்படையில் தேவனிடத்தில் சேரலாம் என்ற அந்த பழைய வாழ்க்கையின் எண்ணத்திலிருந்து உடைய பிள்ளைகள் விடுதலை அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் இலவசமாக உடைய கிருபையினாலே எங்களுக்கு தகுதி இல்லாட்டினாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவருடைய ரத்தத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் அருளுகிற அந்த நீதியை ஆண்டவரை நீதியை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றும் அந்த விசுவாசத்தினால் மாத்திரம் உம்மிடத்தில் நெருங்கி வர, அந்த இலவச கிருபையை மாத்திரம் நம்பி வர இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலம் இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுரூபம் மாற்றம் உண்டாகட்டும், ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன் என்ற எண்ணத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவின் மூலம் நான் இலவசமாய் தகுதியாக்கப்பட்டு விட்டேன் என்ற அந்த சிந்தையுடைய பிள்ளைகளை நிரப்பி இந்த நாளிலிருந்து தேவனோடு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை இயேசுவின் மூலம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அனுபவிக்க இந்த நாளிலிருந்து கிருபை செய்ததுதான் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைவு கொள்கிறேன். இயேசுவே ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வைத்து வாழ்கிறேன். ஆமென்.